என் அன்பு சகோதர சகோதரிகளை, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இளைப்பாறுதலின் மாதம். இறைவன் இயேசு அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களை இளைப்பாற பண்ணுவார். பகலெல்லாம் அநேகர் உழைக்கிறார்கள், இரவிலே சுகமாய் நித்திரை செய்கிறார்கள். உழைக்கிறவனுக்கு இரவிலே நித்திரையை ஆண்டவரே கொடுக்கிறார். ஏனெனில் வசனம் சொல்கிறது, கர்த்தரே தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார் என்று. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் பெருகியிருக்கிற அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரே ஒரு சிறு கைபேசி இரவு நேரத்தில் உங்களை 2 மணிக்கு படுக்க வைக்கிறது. நீங்கள் இரவில் 2 மணிக்கு படுத்து சிலர் காலையில் 6 மணிக்கு எழும்புகிறீர்கள், சிலர் 9 மணிக்கு எழும்புகிறீர்கள். உங்கள் தூக்கத்தின் அந்த சைக்கிளே மாறிவிடுகிறது. குடும்பத்தோடு செலவிடுகிற நேரம் மாறிவிடுகிறது. எல்லாமே மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட மக்கள் சொல்வது போல ஒரு கலியுக காலத்திலே அநேகருக்கு நித்திரை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இரவிலே படுத்தால் நித்திரை வருகிறது இல்லை. உளவியல் டாக்டர் இடத்தில் போய் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த நாட்களிலே நித்திரை இல்லாத பிரச்சனை. ஏனெனில் ஏராளமான பாரங்கள், சிந்தைக்குள் போக வேண்டியதை மிஞ்சி ஏராளமான பிரச்சனைகள் உள்ளே இருக்கிறபடினால் பலருக்கு நித்திரை வருகிறது இல்லை. ஒரு வசனத்தை உங்களுக்காக இன்றைக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 4:8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். I will both lie down in peace and sleep, for you alone, O Lord, make me dwell in safety. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். உங்களுக்கு ஏன் நித்திரை வரவில்லை? உங்களுக்கு ஏன் இரவிலே சமாதானம் இல்லை? நீங்கள் சொல்லுவீர்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது என்று. இதே சங்கீதத்தில் இந்த சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் கூட ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று. அப்படி என்றால் நான் சமாதானத்தோடு படுத்து தூங்குவதற்கு ஒரு காரணம் என் தேவன். அவர் எனக்கு நித்திரை தருகிறார், நான் தூங்குகிறேன். பல வேளைகளில் நான் மிகவும் களைக்கிற வரைக்கும் வேலை செய்வேன். ஆனால் நான் படுத்தால் அடுத்த 2 நிமிஷத்தில் எனக்கு நித்திரை வந்துவிடும். எல்லாரும் என்னை சில வேளைகளில் பரிகசிப்பார்கள், சுவிட்ச் போட்ட உடனே தூக்கம் வருவது போல ஜெயராணிக்கு தூக்கம் வந்துவிடும் என்று. அதை நான் ஒரு ஆசீர்வாதமாய் நினைக்கிறேன். இன்று வரைக்கும் எனக்கு அது ஒரு ஆசீர்வாதம். அதே போல சுவிட்சை அழுத்தினது போல காலையில் தேவன் எழுப்பி விடுவார். இது பல ஆண்டுகளாக எனக்கு ஒரு பாக்கியமாய் தேவன் தந்திருக்கிறார். சரி, ஒருவேளை நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுக்கு அப்படி இருக்கிறதே, எனக்கும் அப்படி இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று. இந்த சங்கீதம் நமக்கு 3 காரியங்களை சொல்லித் தருகிறது. கற்றுக்கொள்ளப் போகிறோம், பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக 3வது வசனத்தின் பின்பகுதி, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை என்ன? நான் இரவிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், நான் ஜெபம் பண்ணிவிட்டு படுப்பேன், எனக்கு நித்திரையை தாரும், நான் தூங்க வேண்டும், நான் காலையில் இத்தனை மணிக்கு விழிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணிவிட்டு படுத்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் எப்படி படுக்கிறீர்கள்? மொபைல் ஃபோனிலே ஏதோ ஒன்றை கேட்டுக்கொண்டு அதை கேட்டுக்கொண்டே தூங்குகிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு செல்ஃபோனை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இடத்தில் வைத்து அலாம் மட்டும் வைத்து விட்டு படுங்கள். வேறு எந்த சத்தத்தோடு நீங்கள் படுக்கக்கூடாது. ராத்திரி நீங்கள் நித்திரை செய்யும் பொழுது அந்த சத்தம் உங்கள் காதுகளிலே தொனித்து கொண்டே இருந்தால், உலகப்பிரகாரமான ஏதாவது ஒரு சத்தம், அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளாக போய் அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதையெல்லாம் உங்கள் இருதயத்தில் பதிந்து விடும். ஒருவேளை வீடியோ ஸ்கிப்பாகி வேறு காரியங்கள் வரும் என்றால் அதையும் ராத்திரி கேட்டுக்கொண்டு தூங்குகிறீர்கள். முக்கியமாய் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீ எதை கேட்டுக்கொண்டு தூங்குகிறாய் என்பது உன் தூக்கத்தையும் உன் சிந்தையையும் பாதிக்கும். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் கேட்பார், ஜெபம் செய்துவிட்டு நான் நித்திரை செய்வேன். இதுதான் முதலாவது. 2வதாக 4வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று. ஒருவேளை நீங்கள் தூங்குவதற்கு 5 நிமிடம் ஆகிறது, 10 நிமிடம் ஆகிறது என்றால் அந்த 5 நிமிடமும் ஆண்டவரோடு பேச வேண்டும். காட், ஐ தேங்க்யூ வெரி மச். தேவனே, பகலெல்லாம் என்னை காத்தீர். இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீர் எனக்கு உதவி செய்தீர். இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீர் எனக்கு கூட இருந்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி என்று உங்கள் இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்து அந்த உரையாடலிலேயே நீங்கள் நித்திரைக்கு செல்ல வேண்டும். இது ஒரு பெரிய ரகசியம். நீங்கள் ஆண்டவரோடு உரையாடினால் அவரே உங்கள் கண்களை மூடி தூங்கு என்று உங்களுக்கு தூக்கத்தை கொடுப்பார். நல்ல ஒரு தேவன், அவரை சேவிக்கிறோம்.
மூன்றாவதாக வசனம் 7, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உலகத்தின் மக்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆண்டவரே, பட் மை ஜாய் இஸ் இன் யூ. என் சந்தோஷம் உங்களுக்குள்ளதான். அவங்களுக்கு பணம் இருக்குது, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் கூரை வீட்டில் படுக்கிறேன். நான் படுத்திருக்கிற கட்டில் கூட 22 வருடங்களுக்கு முன்பாக உள்ள கட்டில். நான் படுத்திருக்கிற படுக்கை கூட மிகவும் தொய்வடைந்த ஒரு படுக்கை. ஆண்டவரே, நான் வசிக்கிற வீடு ஒரு சிறிய வீடு. ஆனாலும் என் இருதயத்தில் நீர் ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறீரே, அந்த சந்தோஷம்தான் என்னை அந்த நாளை சுகமாக முடிக்க பண்ணுகிறது. பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லிவிட்டுத்தான் சொல்லுகிறார். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இன்றைக்கு இரவு இந்த 3ஐயும் செய்துவிட்டு படுக்கைக்கு செல்லுங்கள். ஆண்டவர் சுகமாய் உங்களை நித்திரை செய்ய வைப்பார். சுகமாய் தூங்கி சுகமாய் விழிப்பீர்கள். அன்பின் ஆண்டவரே, தேவாதி தேவனே, உலகத்திற்கு வேறு பாதை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு பாதை அப்பா. உலகத்திற்கு வேறு வழிகள் என்றால் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேறு வழி. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல நித்திரையை தாங்கப்பா. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய வைப்பார். சுகமாய் நித்திரை செய்யுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.